என்ன இம்பு என்ன நீ வந்த என்னம்மா பண்றான் வாடி வெயிட் பண்ணடா டேய் டாய் வேணும் அடிட்டேன் நேரம் டவுன் என்னம்மா என்ன சமையல்? தாத்தா எலும்பு வாங்கி கொடுத்தாங்க, அதை நல்லா எண்ணெய் விட்டு குக்கரில் வச்சுருக்கேன். இனிமே தான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மசாலாலாம் சேர்க்கணும். மட்டன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு சொல்லிருங்கம்மா. அதான் பாப்பா, 1/2 கிலோ மட்டனுக்கு கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு தக்காளி, கொஞ்சம் சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாத்தையும் போட்டோமா. இதை நல்லா கிளறி விட்டுக்கோ. இதோட கொஞ்சம் சின்ன வெங்காயத்தை தட்டி சேர்த்துக்கணும். அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, மட்டன் குழம்புக்கு எப்பயுமே சின்ன வெங்காயம் போட்டால் தான் குழம்பு சுவைக்கும். இப்போது கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு மல்லி இலை போட்டுக்கோ. புதினா போட்டால் இன்னும் நல்லாயிருக்கும். இப்போதைக்கு புதினா இல்லை, அதனால் நான் போடலை. ஐயோ, இது எவ்வளோ நேரம் குக் ஆகணும்? மட்டன் எப்போதுமே 20 to 25 நிமிஷம் வேகணும். அப்போ தான் நல்லா சாஃப்டாக இருக்கும். 1/2 கிலோ மட்டனுக்கு 1.5 ஸ்பூன் மட்டன் மசாலாவும் 1 ஸ்பூன் பெப்பர் பொடியும் போட்டுக்கோ. குழம்புக்கு தேவையான தண்ணி விட்டுக்கோ. நல்லா கிளறி விட்டுட்டு குழம்பு நல்லா கொதித்த பிறகு கொஞ்சம் தேங்காயோட 5 முந்திரி பருப்பு சேர்த்து அரைச்சி ஊற்றிடு. அப்போ தான் குழம்பு திக்னஸோடு இருக்கும். காரம் வேணும்னா வத்தப்பொடி 1 ஸ்பூன் போட்டுரு. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கரை மூடிடு. மட்டன் குழம்பு கமகமன்னு ரெடி ஆயிடுச்சு. இந்த சூட்டோட கொஞ்சம் மல்லி இலையை தூவி கிளறினீங்கன்னா சுவை சூப்பராக இருக்கும். சோறு வேறுது, குழம்பு ரெடி ஆயிடுச்சு. அப்படியே கொஞ்சம் கருவேப்பிலை கொத்தமல்லி தொக்கு பாட்டில் எல்லாமே சீல் பண்ண வேண்டியிருந்தது. இப்போ தான் ஃப்ரெஷ் பேட்ச் ரெடி பண்ணாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஸ்டாக் வச்சுருப்போம். ஆர்டர் கொஞ்சம் கிடச்ச பிறகு தான் அதுக்கப்புறம் தயார் பண்ணுவோம். இந்த கருவேப்பிலை கொத்தமல்லி தொக்குக்கு அடிக்கடி ஆர்டர்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். ஒரு 2 நாளைக்குள்ளே ப்ரிப்பேர் பண்ணி எல்லாருக்குமே டிஸ்பேட்ச் பண்ணிடுவோம். ஒரு ப்ராடக்டை சூப்பராக நாமளே தயார் பண்ணி இது மாதிரி பக்காவாக பேக் பண்ணி கஸ்டமர்கிட்ட கொடுக்குறப்ப இருக்க சந்தோஷமே தனி. லோக்கலில் கொஞ்சம் பேர் கேட்டிருக்காங்க, அவங்களுக்கு கொடுக்க போகிறேன். பாய்.